السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய துஆக்களுடைய திக்ருகளுடைய தொகுப்பில் இன்றைய வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் காலையிலும் மாலையிலும் பல திக்ருகளை நாம் ஓதி வருகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில். அந்த வரிசையில் இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரையும் நாம் காலையிலும் மாலையிலும் 40 தடவைகள் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துஆவைத்தான் இன்றைய வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக இஸ்லாமிய சகோதரர்களே, நேர்களே, இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய இந்த துஆ மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றில் இருந்த பொழுது இந்த திக்ரைத்தான் ஓதினார்கள். அல்லாஹு தஆலா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனின் வயிற்றிலிருந்து மிகவும் பத்திரமாக பாதுகாத்தான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றில் இருந்த பொழுது இந்த திக்ரை ஓதாமல் இருந்திருந்தால் கியாமத்துடைய நாள் வரைக்கும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றிலே தான் இருந்திருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய துஆ தான். நாம் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு திக்ரை ஓதி எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவிடம் முன்வைத்து பிரார்த்திப்போமேயானால் அல்லாஹு தஆலா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் இருப்பதில்லை. எந்த துஆ என்று சொன்னால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரை காலையிலும் மாலையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஓதி வருவோம். ஆக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை வழங்குவானாக.